சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். ராமநவமி வாழ்த்துக்கள். இன்றைக்கி எவ்வளோ முடியுமோ நம்ம ராமநாமம் சொன்னோம்னா அவ்வளோ பலன் நம்மளுக்கு கிட்டும். எல்லோரும் ராமநாமம் சொல்கிறத நாம ஜபம், எப்போவுமே நாம ஜபம் நம்மளுக்கு நல்வழிப்படுத்தும். நம்ம மனசை ஒன்றியாக இருக்க செய்யும். வேறு எங்கேயுமே மனசு அலையாது. ராமநாமமோ ஏதோ ஒரு, நான் பகவான் சொல்வேனோ சத்குரு சரணம், இன்றைக்கி ராமநாமம் சொல்லுங்கள், அவ்வளோ புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும். முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு தயிர் சாத பேக்கெட்டாவது அன்னதானம் செய்ய ட்ரை பண்ணுங்கள். சரி, நம்ம கதைக்கு வரலாம். கதை டாப்பிக்கே உழைப்பு. நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு பலன் கிட்டும். நம்ம சாமிக்கிட்ட வரவங்களுக்கெல்லாம் உழைப்பு கொடுப்பாரு. இந்த கல்லை இங்கே பரட்டு, அதை இதை வெய்யி, இந்த மண்ணை எடுத்து வாரி போடு, அப்புறம் கல்லெல்லாம் சின்ன பொடி கல்லெல்லாம் எல்லாத்தையும் பொறுக்கி ஒரு இடத்துல வெய்யி க்ளீனாக இருக்க செய்வார். எப்படி நம்ம மனசு குப்பையாக வச்சுருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் இன்றைக்கி தூசி தட்டி எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கலாம். நம்ம ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இது பஞ்சாபி கதையிலேருந்து இது நம்ம உங்களுக்கு சொல்கிறேன், மூலக்கதையாக சொல்கிறேன். பத்தன்கோட்டில் ஒருத்தர் அமர் சிங்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். ஆனால் அவங்க அவருடைய பசங்களுக்கெல்லாம் பொறுப்பே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த பொறுப்பு வர வைக்கிறதுக்காக அவர் ஒரு ஐடியா பண்ணுறாரு. எப்படியாவது பசங்களுக்கு பொறுப்பு வர வச்சு அவங்க லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்குது. இவனுங்க எல்லாம் சோம்பேறியாக சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. 3 பசங்களும் எப்படியாவது ஒரு வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஏக்கர் நிலத்தை இந்த பசங்க பேரில் எழுதி வச்சுட்டு 10,000 பொற்காசுகள் ஒரு மூலையில் ஒழிச்சு வச்சுருக்கோம். அது எந்த மூலைன்னு எங்களுக்கு தெரியல, நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த பொற்காசுகளை எடுத்து வாழுங்க. நான் சிந்து வரைக்கும் போயிட்டு, நான் தீர்த்த யாத்திரை சிந்து நதிக்கரை வரைக்கும் போயிட்டு அப்படி திரும்ப மாட்டேன், நான் அப்படியே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பசங்களுக்கு 3 பசங்களை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பொருள் கிடைக்குது, பொற்காசுகள் 10,000 பொற்காசுகள் கிடைக்குது. எதுவுமே நம்ம பணம் கிடைக்குது அந்த மாதிரி சொன்னால் தான் நம்மளும் உழைப்போம், வேலை செய்வோம். இல்லாட்டி சும்மா யாரும் இந்த காலத்தில் வேலை செய்ய தயாராகலை. ஏதாவது பணம் கிடைக்கணும், அதனால் நம்மளுக்கு என்ன லாபம் கிடைக்கும்னா எல்லாருமே மனசில் அலையிறோம். அதே மாதிரி இந்த பசங்களும் அவங்களுக்கு பொற்காசுகள் கிடச்சதுன்னா நம்ம எல்லோரும் 3 பேரும் பெரிய பணக்காராயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் தோண்டு நிலத்தை அப்படி 3 ஏக்கர் நினச்சி பாருங்கள். 3 பேருமா தனியாக தோன்றாங்க. அப்படியே என்ன டெய்லி அவங்களுக்கு தோன்றது தான் வேலை. என்ன ஆயிடுச்சு, நல்லா தோண்டிட்ட உடனே தோண்டி அந்த நிலம் நல்லா செழிப்பாக ஆயிடுச்சு. பாறை கற்கள்லாம் போய், கல் முள்ளெல்லாம் போய், முட்செடிகள்லாம் புதராக இருந்திருக்கும். இந்த பொற்காசுகள் தேடுற ஆர்வத்தில் அதை தோண்டி எடுக்கிறாங்க. தோண்டி எடுத்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு மனசுக்குள்ளே தோணுது, இவ்வளோ நம்ம தோண்டிட்டோம், பொற்காசுகள் கிடைக்கல, ஆனால் நம்ம இதை கோதுமை பயிரிட்டு விளைவிச்சா என்ன அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணுறாங்க. இவங்க அப்பா சிந்து நதிக்கரைக்கெல்லாம் போகல. இப்போ பக்கத்தூரில் ஒழிஞ்சிக்கிட்டு பார்க்குறாரு, எப்படி குழந்தை பசங்க எப்படி வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குறாரு. இவனுங்க நல்லா இது கோதுமையை பயிரிட்டு செழிப்பாக வளர்ந்து அப்போ இவங்களுக்கு நிறைய 10,000 ரூபாய்க்கு மேலே அவங்களுக்கு கிடைக்குது. ஒவ்வொருத்தரும் பயிரிட்டதுலேருந்து நிறைய செழிப்பாகிடுறாங்க, பெரிய பணக்காராயிடுறாங்க. அப்புறம் அவங்க அப்பா வராரு. அங்கேருந்து இவர் ரொம்ப 3 பேரையும் தழுவி ரொம்ப சந்தோஷப்பட்டு, நீங்கள் நல்லா திருந்தணும், 3 பேரும் நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும், கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும், அதனால் உங்களை நான் இப்படி செய்ய சொன்னேன், எந்த பொற்காசுகளும் நான் ஒழிச்சு வைக்கல, எதுவுமே இல்லை, உங்களை சோம்பேறித்தனத்தை போக்கி நீங்கள் நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும், உங்களுக்கு நீங்களே நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கணும், நீங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நான் இப்படி பண்ணேன், அதனால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கன்னு சொன்ன உடனே இந்த 3 மகன்களும் அப்பாவை அப்படி தழுவ ஆராதனை செஞ்சு, உங்களால் தான்ப்பா நாங்கள் இப்படி நல்லாயிட்டோம், நாங்கள் முன்னேறினோம், உழைப்புக்கு கூலி எங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டாரு, நீங்கள் எங்களை உழைக்க வச்சிங்க, எங்களுக்கு முயற்சி செய்ய ஒரு வழிவகுத்து கொடுத்தீங்க, இல்லாட்டி நாங்கள் சோம்பேறிகளாகவே இருந்திருப்போம், எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்த நீங்கள் அப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அப்பாவை புகழ்ந்து சந்தோஷமாக வாழ்க்கையை வாழறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் உழைச்சாதான், சாமி எப்பவுமே உழைச்சாதான் சாப்பாடு போடுவார். இந்த கல் மண்ணை தூக்குனாதான், சோம்பேறியாக உட்காந்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்குலாம் சாப்பாடு இல்லை போடான்னு தரத்தி விட்டுருவார். உழைச்சாதான் நம்மளுக்கு ஊதியம் கிட்டும், நம்ம உழைச்சாதான் நம்ம முன்னேற முடியும். அதனால் சும்மா இருக்காமல் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க.
அதுக்கு பலன் நம்மளுக்கு கை மேலே கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும், தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு 10 ரூபா வந்தால் 8 ரூபா கூட கொடுத்துருங்க, 2 ரூபா வச்சுக்கோங்க போதும். அந்த மாதிரி தானம் பண்ண பண்ண நம்மளுக்கு நிறைய கடவுள் நம்மளுக்கு வாரி வழங்குவார், எல்லா செல்வமும் வழங்குவார். அதனால் எவ்வளோ முடியுமோ தான தர்மங்கள் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், நேர்மையாக. ஸ்டே பிளேஸ்ட். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.